श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मद्गुरुपरम्परायै नमः। இது பர்யந்தம் ஆத்மா நித்தியம் அப்படின்றதுக்கோசரம் அனித்தியத்துவத்தை யாரு சொன்னாலோ அவா பட்சத்தை கண்டனம் பண்ணினார். அதனால ஆத்மா அனித்தியம்னு சொல்லக்கூடாது அப்படின்னுட்டு சொல்லி முடிச்சோம். இப்போ ஆத்மா அனித்தியம் சொன்னாக்க என்ன வந்துடும், அப்படி என்ன தோஷம் அது அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு மூலியம். சில விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சோம், அதுலயும் தோஷம் சொல்றோம். இப்போ ஆத்மா அனித்தியம் அப்படின்றதுக்கு அந்த நேற்று ஸ்லோகத்திலேயே கூட சில தோஷங்கள்லாம் சொன்னோம். இப்போ இன்னும் சில தோஷங்கள்லாம் சொல்றேன். இப்ப இந்த ஆத்மா அனித்தியம் அப்படின்னு சொல்றவா 4 விதமா இருப்பா, 4 விதமா சொல்லுவாப்பா. சில பேர் என்ன சொல்லுவா, பௌத்தா இல்லம் ஞானமே ஆத்மா, அது க்ஷணிகம்தான். ஆத்மா ஞானம்தான், ஆனா க்ஷணிகம். சரீரம் இருக்கும், அப்பவே பல ஆத்மாக்கள்லாம் உண்டாயிட்டு அழிஞ்சிட்டே இருக்கு. சரீரமும் அது மாதிரிதான், சரீரமும் க்ஷணிகமா இருக்கு. அது மாதிரி இந்த ஆத்மாவும் க்ஷணிகமா இருக்குது அப்படின்னுட்டு சொல்றவா அவ எல்லாம். இது ஒரு பட்சம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான்னாக்கா, பிராணன் இந்திரியம் இவைகள்லாம் தான் ஆத்மா, அதெல்லாம் உடம்பு எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றவா சில பேர் இருக்கா. அவா பட்சத்துல என்ன தோஷம் வரும்? அத மாதிரி சில பௌராணிகால் இருக்கா, புராணங்கள்லாம் வச்சுட்டு உபன்யாசம் பண்றவ. அவெல்லாம் என்ன பண்ணுவான்னாக்கா, பிரளயம் நடக்கிற பரியந்தம் தான், பிரளயம் நடக்கச்ச ஆத்மா போயிடும் அப்படின்னுட்டு அவ சொல்லுவா. இது அந்த பௌராணிகாருடைய நிலையா இருக்கு. இன்னும் அத்வைதிகள்லாம் என்ன சொல்றான்னாக்கா, மோட்சம் இருக்கிற பரியந்தம் ஜீவன் இருப்பான், மோட்சம் இருக்கிற பரியந்தம் ஜீவன் இருப்பான், அதன் பிறகு பிரம்மமாவே மாறிடுறதுனால அந்த ஜீவனே போயிடுவான் அப்படின்னுட்டு 4 பட்சங்கள் இருக்கு. இப்போ ஆக முதல் பட்சம் பௌத்தால் சொல்லக்கூடிய ஆத்ம க்ஷணிகவாதிகள், 2வது சரீரமே ஆத்மா அல்லது இந்திரியமே ஆத்மா, இத மாதிரி பிராணமே ஆத்மா அப்படின்னு சொல்றவா. அது சரீரம் எவ்வளவு நாள் இருக்குமோ அவ்வளவு நாள் தான் இருக்கும், அது 2வது பட்சம். 3வது பட்சம் பிரளய பரியந்தம் இருக்கிறது தான் ஆத்மா அப்படின்னு சொல்றது. 4வது பட்சம் மோட்சம் கிடைக்கிற பரியந்தம் இருக்கிறது ஆத்மா அப்படின்றது. இந்த 4 பட்சங்கள்லயுமே லோகத்துல எந்த பிரவೃத்தியும் வராது, எந்த பிரவೃத்தியும் வரவே வராது. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆத்மா ஸ்திரமா இல்லை, நித்தியமா இல்லை அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. அப்போ க்ஷணிகவாதிகள் அவ சொல்ற, க்ஷணிகவாதிகள் சொல்லிட்டாக்க, இப்ப நான் இருக்கேன், அடுத்த க்ஷணம் நான் இருக்க மாட்டேன். அப்ப நான் என்னத்துக்கு தர்மத்தை பண்ணணும், நான் எதுக்கோசரம் உபாயத்தெல்லாம் அனுஷ்டிக்கணும், எதை பண்ணாலும் நான் அழிஞ்சிட போறேன், பண்றவன் வேறு அனுபவிக்கிறவன் வேறு அப்படின்னு நான் எதுக்கு பண்ணணும்? அதனால எந்த பிரவೃத்தியும் வராது. ஒழியும் நான் நாளைக்கு பலனை அனுபவிக்கணும், அதுக்கு இன்னைக்கு நான் கர்மாவை அனுஷ்டிக்கணும். ஆனா நாளைக்கு நானே இருக்க மாட்டேனே, நானே இருக்க மாட்டேன்னாக்க அப்போ நாளைக்கு நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்துச்சு நாளைக்கு வரப்போற பலனுக்கோசரம் இப்போ நான் ஏன் கர்மாவை அனுஷ்டிக்கணும்? எனக்கு தேவை இல்லையே, ஏன்னா நான் அழிஞ்சிட போறேன், நான் அனுபவிக்க மாட்டேன். நான் அனுபவிக்காத நான் எதுக்கு பண்ணணும்? நாமெல்லாம்
ஆத்ம நட்சத்திரவாதிகள். நாம ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து பண்றோம். சிவவிஷ்ணவாய் பிரபன்னாளா இருக்கும், பிரமாண சேவிக்கிறோம், ஒரு வாட்டி கை கூப்பினாலே போறோம். பத்தியஸ்திர மஞ்சளோ அவன் நிகிரகாஸ்திரே அப்படின்னு சுவாமி. அந்த மாதிரி அஞ்சல வேபம் இருக்கு. இதெல்லாம் பண்ணினான்னாக்கா நமக்கு எந்த கெடுதலும் வராது, போற இடத்துல ஆனந்தமா இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய சிந்தனை இருக்கு, நம்மளுடைய சிந்தனை அத மாதிரி இருக்கும். அதனால நம்மளுடைய பிரவೃತ್ತಿ அத மாதிரி இருக்கிறதுனால சரியா போறது. ஆனால் இவாளோ என்ன சொல்ற, அத மாதிரி இல்லையே, எல்லாமே க்ஷணிகம் தானே. க்ஷணிகமா இருக்கிறதுனால அடுத்த க்ஷணம் நாம இருக்க மாட்டோம். அப்படி இருக்குச்சு நினைக்கிறது ஒத்தன், ஆசைப்படுறது ஒத்தன், அறிவுறது ஒத்தன், அனுஷ்டிக்கிறது ஒத்தன், பலத்தை அனுபவிக்கிறது ஒத்தன். இப்படி இருக்கிறதுனால யாருக்குமே கர்மாவில பிரவೃತ್ತಿ வராது. அதனால இந்த பௌத்த மதம் சரியில்லை. இது ஏற்கனவே ஜனத்திரவிய சரத்துல ஆரம்பத்திலேயே அதை நிரசிச்சுட்டோம். அதனால ஆத்மா க்ஷணிகம் அப்படின்னு சொன்னாக்க, அதாவது ஸ்தைரியம் ஒத்துக்கலை, நினைச்சு இருக்கிறத ஒத்துக்கலாமா, ஒத்துக்காததுனால அந்த பட்சத்துல பலன் எதுவும் இல்லை. லோக பிரவೃத்தியானது சிந்திக்காது. ஆனா எல்லாரும் லோக பிரவೃத்தி பண்ணிட்டே இருப்போம், நம்ம செயல்ல தான் இருப்போம். நாம பண்ற ஒரு காரியம் கூட இன்னைக்குன்னு பண்ணல, இன்னைக்குன்னு நம்ம எதுவுமே பண்ணல. நாம எந்த காரியத்தை பண்ணினாலும் எல்லாம் எதிர்காலத்தை உத்தேசிச்சுதான் பண்றோம். அது இந்த ஜென்மாவிலேயோ அல்லது அடுத்த ஜென்மாவிலேயோ அல்லது மோட்ச தசையோ இப்படிதான் நம்மளுடைய பிரவೃತ್ತಿ போயிட்டு இருக்கு. அதனால அதுக்கு விரோதமாக நீங்க க்ஷணிகம்தான் ஆத்மா அப்படின்னு சொன்னாக்க விரோதம் வரும். அதனால இந்த க்ஷணிகவாதம் சரியில்லை. சரி, இந்த உடம்போட உற்பத்தி ஆச்சு, உடம்போட உற்பத்தி ஆகி உடம்போடைய அழியிறது எது, இந்த ஆத்மான்றது. ஏன்னா இந்திரியம் பிராணம் அதெல்லாம் தான் அப்படி இருந்தது. அதனால தேகமே ஆத்மான்னுட்டு சார்வாக்கம் சொன்னான். லோகாயதிகள்லாம் தேகமே ஆத்மான்னு சொன்னான். அதுலயும் நிறைய தோஷங்கள் சொல்லிவிட்டான் ஏற்கனவே. அந்த மாதிரி இந்திரியங்கள் பானங்கள் தான் ஆத்மா அப்படின்னு சொன்னாலும் நிறைய தோஷங்கள் சொல்லிவிட்டான். அது இப்போ இது இந்த மாதிரி இந்த உடம்பு தான் ஆத்மா அல்லது உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்கள் பிராணங்கள் இவைகள் தான் ஆத்மான்னு சொன்னாக்க, அப்ப என்ன ஆகும் தெரியும் இல்லையோ, யாருமே இது மாதிரி பண்ண மாட்டாது, எந்த அனுஷ்டானமும் பண்ண மாட்டா. பிரவೃತ್ತಿ தேகம் இருக்கிற வரையும் தானே, தேகம் இருக்கிற வரையும் தான் பண்ணணும். தேகம் போயிடுச்சுன்னாக்கா அதுக்கப்புறம் எப்படி இது பண்ணுவாங்க, என்னடா எப்படியா இருந்தாலும் தேகம் போறது, தேகம்ன்றது எப்படியா இருந்தாலும் போறது, அழிய போறது. அதனால நம்ம பண்ணிட்டு என்ன பிரயோஜனம், நாம பண்ணி எதுவுமே பிரயோஜனம் இல்லையே. அது மட்டும் இல்ல, இந்த சரீரமானது இருந்தாலும் அழிந்தாலும் கர்மாவை அனுஷ்டிச்சாலும் அனுஷ்டிக்காவிட்டாலும் எப்படியா இருந்தாலும் கிடைச்சிடும் அப்படின்னு தோணி வருதே. அதனால யாருமே பண்ண மாட்டாளே, சொர்க்கம் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு தோணி இருந்தது. அதனால இந்த சாஸ்திரமானது நீங்க ஒத்துக்கல. சாஸ்திரத்தை ஒத்துக்காம நீங்க இந்த மாதிரி தர்மானுஷ்டானம் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்ல முடியாது. சாஸ்திரத்தையும் ஒத்துக்கல, சாஸ்திரம் சொன்ன ஆத்ம நித்தியத்துவத்தையும் ஒத்துக்கல. ஆத்ம நித்தியத்துவத்தை ஒத்துக்கலைன்னாக்கா அப்ப இதை அனுஷ்டிக்கவும் முடியாதே, எதுவுமே பண்ண முடியாது. உதயநாச்சாரியர் குசுமாஞ்சலியில சொல்ற, விபலா விஸ்வவருத்திர்னோ நதுக்கைக பலாபிவா திருஷ்டலாப பலையனாபி விப்ரலம்போபி நேதிருஷான்னு பரியாசம் பண்றார். அதனால இந்த விஸ்வவருத்தி இருக்கே, இந்த பிரபஞ்சத்தினுடைய செயல்லாம் அது விபலமா போயிடும். ஏன்னா நீங்க ஆத்மஸ்தைரியத்தை ஒத்துக்கல. ஆத்மஸ்தைரியத்தை நீங்க ஒத்துக்காததுனால இந்த பிரபஞ்சமே, பிரபஞ்சத்துல இருக்கிற ஜீவராசிகள்லாம் அனுஷ்டிக்கிறதுன்றதே இல்லாம போயிடும். நீங்க சொல்ற சித்தாந்தத்தை ஒத்துண்டாக்கா, காரணம் என்ன, நீங்க தான் ஒத்துட்டு இருக்கீங்க. தேகாந்தத்துவம், தேகம் எவ்வளவு நாள் இருக்கோ அவ்வளவு நாள் தான் ஆத்மா. அப்போ தேகம் போயிடுச்சுன்னாக்கா ஒண்ணுமே இல்லையே, அழிஞ்சு போயிடும். அப்ப எதுக்கு பண்ணணும்?
தர்மத்தை அனுஷ்டிக்கவே வேண்டாம்னு ஆயிடும். ஆனால் சாஸ்திரங்கள்லாம் எல்லாத்தையும் பண்ண சொல்றது, ஒரு கர்மாவை கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு தானே சொல்லிருக்குது. அதனால நீங்க அந்த சொல்ற உங்க பட்சம், அந்த பட்சம் வந்து தவறான பட்சம். சரி, பௌராணிகால் சொல்றாலே பிரளய பரியந்தம் இருக்குன்ற ஆரோக்கியம், பிரளய பரியந்தம் இருக்கு அப்படின்றக்கா ஜீவன் வந்து பிரளயம் எப்ப நடக்கிறதோ அது பரியந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லலாமே. அப்படி சொன்னாக்கா அவன் கர்மாவெல்லாம் அனுஷ்டிக்கலாம், பலத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொன்னா அதுவும் தவறுதான். அது ஏன்னாக்கா எல்லாம் அழிஞ்சு போயிடுறது, ஆத்மாவும் அழிஞ்சு போயிடுவான், அதுதான் மோட்சம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஆயிடுது. இது அப்ப கல்பம் முடிகிற சமயத்துல தானே ஆக போறது. அது கல்பம் முடியும் பொழுது இந்த ஆத்மா தானா அழிய போகுது, அழிஞ்சிருந்தோன்னா தானா மோஷம் கிடைச்சிட போகுது. இதுக்கு ஒரு பிரவೃತ್ತಿ வேணுமா? இதுக்கோசரம் நம்ம செயல்படவே வேண்டாமே. ஏன்னாக்கா எப்படியா இருந்தாலும் நாம அழிஞ்சிட போறோம். இந்த கல்பம் முடியும் பிரளயம் வர சமயத்துல நாம நிச்சயமா அழிஞ்சிட போறோம். பிரளயம் முடியத்தை நாம அழிஞ்சிட போறோம்னாக்கா அந்த சமயத்துல நமக்கு ஒண்ணுமே தேவையில்லையே, தானா நமக்கு மோட்சம் கிடைச்சிடுறது. அதாவது ஆத்மநாசம் தானே, ஆத்மநாசம் தான் மோட்சம் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது அதனால அத நாங்க ஆசைப்பட்டாலும் ஆசைப்படாட்டாலும் இந்த தேகமானது ஆத்மாவானது தேகம் சொல்லலவா, தேகமே ஆத்மான்னு சொல்லல பௌராணிகால். ஆனால் பிரளய காலத்துல அதை அழிஞ்சிடும்னு சொல்றாங்க. அப்ப பிரளய காலத்துல அதை அழிஞ்சிடுதுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தானா மோட்சம் வந்துடுறது. அப்படி இல்ல, மோட்சம் வந்து பிரளய பரியந்தம் காத்துட்டு இருக்க வேண்டாம், பிரளய பரியந்தம் காத்துட்டு இருக்க வேண்டாம், அதுக்கு முன்னாடியே நமக்கு மோட்சம் வேணும் அப்படின்றதுக்கோசம் நம்ம பிரயத்தனம் பண்ணணும். அதனால இந்த சாஸ்திரங்கள்ல அது மாதிரி விதிக்கிறது, உபாசனத்தை பண்ணு அப்படின்லாம் விதிக்கிறது. அப்படின்னு சொன்னா அதுவும் தவறது. ஏன் அப்படின்னாக்கா இங்க வந்து நீங்க என்ன சொல்லிட்டீங்கோ, பிரளய காலத்துல ஆத்மா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், மோட்சம் வேணும் அதுக்கு முன்னாடி பண்ணா அதுக்கு முன்பாகவே கூட இந்த ஆத்மா அழிஞ்சு போயிடும். அப்ப ஆத்மா அழிஞ்சு போனாதான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு வருது. அப்போ அந்த மாதிரி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கு ஆசை வரும்? நானே அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாக்க, ஏற்கனவே அவர் சொல்றோம், நானே அழிஞ்சு போயிடுவேன்னு சொன்னாக்கா யாருக்காவது மோட்சம் பிடிக்குமா? நான் வந்து ரொம்ப அந்த பாஷ்யம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இந்த துக்கத்திலிருந்து எப்பொழுது நான் விடுபடுவேன் அப்படின்னு பிரவர்த்திக்கிறான் ஒருத்தன். அப்படி பிரவர்த்திக்கச்ச நீ இந்த மாதிரி உபாசனத்தை அல்லது தத்துவ ஞானத்தை அடைந்தால் நீயே அழிஞ்சிடுவேன், அகமர்த்தமே போயிடும். அகமர்த்தம் போயிடுச்சுன்னா அதுதான் மோட்சம் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னாக்கா உடனே என்ன ஆகும், இவன் அந்த மோட்ச கதைய ஆரம்பிக்கத்தேவே ஓடிப்பிடுவான், எனக்கு வேண்டவே வேண்டான்னுட்டு. அகமர்த்த விநாசஸ்தே மோக்ஷ இத்யத்யவஸ்யதி அபசத்பேத் அசோ மோக்ஷ கதா பிரஸ்தாவ கந்ததா அப்படின்னு ஜிஜ்ஞாசாவிகரணத்துல அத்வைதிகளை கண்டனம் பண்ற. அகமர்த்த விநாசஸ்தே, அகமர்த்தம் தான் ஆத்மா நம்ம சித்தாந்தம். அவன் அகமர்த்தம்ன்றதே ஆத்மா கிடையாது, அது வந்து வெறும் அகங்காரம் தான், அந்தக்கரணம் தான் அப்படின்னு அவ சொல்ற. அந்த அகமர்த்தம் தான் நாசத்தை அடையும், அதுதான் மோட்சம் அப்படின்னு அத்தியாவசியதி அத்தியாவசாயம் திருடமா எடுத்துனாக்க அசௌ இந்த ஆத்மா மோட்சகதா பிரஸ்தாப கந்ததா அபசர்த்தே ஓடிவிடுவான். யாருமே இருக்க மாட்டா, விரும்ப மாட்டா, எனக்கு வேண்டியது இல்லை, நானே அழிஞ்சு விடுவேன்னாக்கா எனக்கு எதுக்கு மோட்சம்? நான் ஆசைப்படுறது எதுக்கு? நானா இருக்கணும், அகம் 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 நம்ம சொல்றனே லோகத்துல, அந்த ஆத்மா நன்னா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்துலதானே எல்லாரும் போறோம். அந்த ஆத்மாவே போயிடும் அப்படின்னு சொன்னாக்கா யாருக்கு இச்சை இருக்கும்? ஆசையே இருக்காதே.
அதனால இந்த பட்சமும் சரியான பட்சம் இல்லை. சரி, இது மூணு பட்சமும் சரியில்லைன்ற அத்வைதிகள் சொல்றது என்னன்னாக்க, மோட்சம் கிடைக்கிற பர்யந்தம் ஜீவன் இருக்கான், ஆனால் அவன் நித்தியம் இல்லை, நித்தியம் இல்லை, அனித்தியம்ன்றதும் தவறு. அனித்தியம் சொல்றதும் அவ ஒத்துக்கல. ஏன்னாக்கா பரமாத்மா தான் ஆத்மாவே, பிரம்மன் தானே ஆத்மா, ஜீவாத்மா ஒத்துக்கான் அவன். அதனால இவனுடைய அழிவு, ஜீவனுடைய அழிவுதான் மோட்சம் கிடைத்தால் ஏற்படும் அப்படின்னு யாருக்கும் ஆசைப்பட மாட்டா. அதனால அவ சொல்றது என்னன்னாக்கா, ஆத்மாவானது அழிவை அடையவில்லை, அழிவை அடையவில்லை. வேற என்ன பண்றது? தன்னுடைய அசாதாரணமான சுபாவத்தோட மோட்ச காலத்துல இருக்கான், அவனுக்கு இஷ்டமான போகம் கூட அவனுக்கு இருக்குது அப்படின்னுட்டு ஸ்ருதி சொல்றது. இத நாம ஒத்துப்போம். ஆனால் அவ அத்வைதிகள்லாம் என்ன சொல்றாருனாக்க, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஆத்மா நித்தியமா இருக்குது. அது எப்படி அப்படின்னா, இந்த ஜீவாத்மாவானது மோட்சத்துக்கோசரம் உபதேசம் வாங்கிக்கிறது, ஞானத்தை உபதேசம் வாங்கிக்கிறது. ஆத்மீகத்துவ விஞ்ஞானம் வந்ததுன்னாக்கா அவனுக்கு தெரிஞ்சுடுறது நாம எல்லாம் பொய், பிரம்மந்தான் நாமம் அப்படின்னு தெரியறது. அப்படி தெரிஞ்சுடுத்தோம்னாக்கா பிரம்மமாகவே மாறி போயிடுறான். இதுதான் அப்படின்னு இருக்குது. அந்த ஸ்ருதிகளை அத மாதிரி அர்த்தம் கொண்டு போனோம். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அப்படின்னு இருக்குது. அது மாத்திரம் இல்ல, விஞ்ஞான கணேவ ஏதேபியா பூதேபியா சமுத்தாய தானியேவ அணுவினஸ்யதி அப்படின்னு இருக்கு. விஞ்ஞான கணேவ, இவன் விஞ்ஞான கணம் தான். இவன் இந்த பூதங்களிலிருந்து கிளம்பி தானியேவ அணுவினஸ்யதி, அவையிலேயே அழுகி போயிடுறான் அப்படின்னு இருக்குதே. அதனால ஜீவன் மோட்ச காலத்துல ஜீவன் இல்லை, அவன் முதல்லயே அழுகி போயிடுவான். அதாவது என்னன்னா பிரம்மமா மாறி போயிடுவான். அதனால ஜீவன் அனித்தியம் சொன்னா தவறு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. அதற்கு வினஷ்யதின்னாக்க ஜீவனுடைய நாசம்னு அர்த்தம் பண்ணாதீங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, ஜீவன் சரீரத்தோடு சேர்ந்து இருந்தான் முதல்ல, இப்போ அந்த சரீரத்தோடு சேர்ந்து இல்லை, சரீரத்தோடு சேர்ந்து இல்லை. அதுதான் இங்க சொல்லப்பட்டது. ஏன்னா இந்த வினஷ்யதின்றது நஷ அதர்சனே தாத்து. அதனால அணுவினஷ்யதி அப்படின்னாக்க ஜீவாத்மாவோட அழிவுதான் மோட்சம் இங்க சொல்லப்படலை. இங்க சொல்லப்பட்டது என்னன்னாக்க, உடம்போட கூடின ஆத்மாவா இப்ப நாம இருப்போம், ஆனால் முக்தி திசையில இந்த உடம்பு போயிடுறது. இதுல இருந்து தானே விடுதலை நமக்கு. இது பிரகிருதி சம்பந்தம். பிரகிருதி சம்பந்தமான இந்த உடம்பு, இந்த உடம்புல இருந்து நாம விடுபட்டுறோம், அதை விடுபட்டுறோம். அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வருது. அதனால நீ ஆத்மாவே நாசம் வாங்கி விடுறதுன்றது தவறாது. ஏன்னா இன்னொரு வாக்கியம் இருக்கு, பிரகாரணியம் சொல்லும் பொழுது, அவினாஷீவா அரே அயமாத்மா அனுச்சித்தி தர்மா அப்படின்னு இருக்குது. அவினாஷி, நாசத்தை அடையாதவன். அயம் ஆத்மா, இந்த ஆத்மாவானவன் அவினாஷி, நித்தியமானவன், நாசத்தை அடையாதவன். அனுச்சித்தி தர்மா, அவனுடைய தர்மம் கூட உச்சித்தின்னு நாசம் அர்த்தம். அனுச்சித்தின்னாக்க நாசத்தை அடையாதது. அவனுடைய தர்மம் கூட நாசத்தை அடைவதில்லை. நாசமற்ற ஞானமாகிற தர்மத்தை நித்தியமாக உடையவன், அதுவும் நித்தியம். தர்மமான ஞானமும் நித்தியம், தர்மியான ஆத்மாவும் நித்தியம் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது. அவினாஷீவா அரேயமாத்மா அனுச்சித்தி தர்மா, யாக்கியமனுக்கியர் மைத்ரேயிக்கு உபதேசிக்கிறார். அதனால இந்த இடத்துல இத மாதிரி அர்த்தம் பண்றாரு. ஆக தர்மபூத ஞானம் என்ன, தர்மியான ஆத்மஸ்வரூபம் என்ன, இது ரெண்டும் நித்தியமா இருக்கு அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்குது. அது அதனால இந்த ஆத்மாவானது நித்தியம்னு தான் சித்திக்கிறது, அனித்தியம்னு எங்கேயுமே சித்திக்கலையே. அதே மாதிரி இன்னொன்னு ஒண்ணு கேட்கிறா, நப்பேச்ச சம்ஞாஸ்தி,
சஞ்ஞான ஞானம்னு அர்த்தம் பண்ணிக்கிறான் அவன். மோட்சத்துல மோட்சத்தை அடைஞ்ச உடனே அறிவு இல்லை, ஞானம் இல்லை அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதனால இதை கொண்டு ஜீவாத்மா முக்தன் ஆயிட்டாருனாக்கா அவனுக்கு ஞானமே இல்லை. நையாயிகள்னா இதெல்லாம் சொல்றான். நையாயிகள்லாம் பாஷாண கல்பம் அப்படின்னு சொல்ற. ஒரு கல் இருக்கே, அந்த ஒரு பாறாங்கல் இருக்கு, செங்கல் இருக்குது, அதுக்கு என்ன இருக்குது ஒண்ணுமே தெரியாத இருக்கு. அந்த மாதிரி ஆயிடுவோம் பாஷாண கல்பம். அப்படி யாருக்குதான் மோட்சம் அப்படின்னு சொல்ற. அதனால ஞானமும் இல்லை, ஞானம் இல்லாததுனால ஆத்மாவும் இல்லை. எதுவுமே இல்லாம ஒரு வஸ்துதான் ஆத்மான்றது. அதனால முக்தி தசையில அது மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லலாமே. அப்படின்னா இங்க சம்ஞா அப்படின்னாக்கா ஞானம்னு அர்த்தம் கிடையாது. சம்ஞா அப்படின்னாக்கா பெயர் அப்படின்னா பெயர். என்ன பெயர் அப்படின்னாக்கா இந்த லோகத்துல நாம இருக்கிற பர்யந்தம் அயம் பிராமணः, அயம் மனுஷ்யः, அயம் க்ஷத்ரியः, அயம் மிருகः, இத மாதிரி பேர். ஏன்னா உடம்பு வச்சுட்டு கர்மா வச்சுட்டு உடம்பு கிடைக்கிறது. அந்த உடம்ப வச்சுன்னு நமக்கு பேர் தேவன், மனுஷன், ஸ்தாவரம், மிருகம் அப்படின்னு நமக்கு பேர் வருது. இந்த பேர் இல்ல, சரீரத்தோட இருக்கக்கூடிய உசுர ஒன்னா சொல்ற முடியும். அயம் தேவா, அயம் மனுஷன்றது இதுதான் பேரு. அந்த பேரானது மோட்ச தசையில கிடையாது. ஏன்னா அங்க போனா அது கிடையாது இல்லையோ, எல்லாத்தையும் விட்டுட்டான். இப்ப நாமரூப விபாகத்தோட நாம இருக்கோம். பழைய தசையில கூட நமக்கு உண்டு பேர் கிடையாதுதான். பழைய தசையில பேர் கிடையாது. ஆனால் பழைய தசையில பேர் கிடையாதுன்னு அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு ஓய்வு மாதிரி ஆயிடுறது, களைப்பாடுறது. அந்த மாதிரி பெருமாள்கிட்ட ஒட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதுதான் நேற்று சொன்னோம், அசித் அபிஷிட்டான் தொலையே அப்படின்னு சொன்னோம். அத மாதிரி. ஆனால் இந்த மோட்ச தசையில என்னன்னாக்கா நமக்கு எப்பொழுதும் ஞானமானது வந்துடுறது, விகசிக்கிறது. ஞானம் விகசிக்கிறதுனால ஏன் விகசிச்சது? கர்மபந்தம் போயிடுச்சு. கர்மபந்தம் போயிடவே அதனடியாக வந்த சரீர சம்பந்தமும் போயிடுறது. சரீர சம்பந்தம் போயிடுச்சுன்னாக்க நமக்கு எந்த தோஷமும் கிடையாது. அதனால பேர் இல்லை. அவ்வளவுதான். நப்பிரேத்த சஞ்ஞாஸ்தி அப்படின்னு சொல்லப்படுறது. கூடவே பிரம்மவேத பிரம்மயுகன்னு சொல்றமே, அதுவும் வாக்கியம் இருக்குதே. அதனால பிரம்மமாகவே ஆயிடுறான் இருக்குது. அப்ப ஜீவனே கிடையிலையே, ஜீவனே இல்ல, பிரம்மமாவே மாறிடுறான். பிரம்மத்தை எவன் அறிந்து கொண்டானோ அவன் பிரம்மமாகவே ஆயிடுறான் அப்படின்னு இருக்கு. அதனால மோட்ச தசையில ஜீவன் இல்ல, பிரம்மம் மட்டும்தான் இருக்குது. அதனால ஜீவன் அழிவுதான் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. அங்க பிரம்மமாவே மாறிடுறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னாக்கா பிரம்ம சாமியம் வருதுன்னு அர்த்தம். ஏன்னா இன்னொரு ஸ்ருதி பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு தான் சொல்றது. பரமம் சாமியம் உபைதி அப்படின்னு. இந்த சாமியம்ன்றதுக்கும் அவே ஐக்கியம்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? பிரம்மவேத பிரம்மபவதினாக்கா பிரம்மமாவே ஆயிடுறான்னு அர்த்தம், பிரம்ம மாதிரி ஆயிடுறான்னு அர்த்தம். ஏன்னா ஒரு வாக்கியம் இருக்கு பூர்வகாண்டத்துல, வைஷ்ணவம் வாமனம் ஆலபேத ஸ்பர்தமான. இப்ப போட்டிக்கு போறவன் விஷ்ணுவை தேவதையாக உடைய ஒரு அபிஷ வெட்டி தியாகம் பண்ணணும். அத பண்ணினா என்ன ஆகும் தெரியுமா? பலன் ச விஷ்ணுரேவ பூத்வா இமான் லோகான் அபிஷயதி அப்படின்னு இருக்குது. அவன் விஷ்ணுவாவே மாறிடுறான். விஷ்ணுவா மாறி இந்த லோகத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு இருக்கு. விஷ்ணுரேவ ஏவகாரம் இருக்கு. இந்த ஏவகாரத்துக்கு மீனாந்த காலம் என்ன பண்ணிட்டான்னாக்க விஷ்ணுரிவ அப்படின்னு அர்த்தம் பண்ணிட்டான். விஷ்ணு மாதிரி அப்படின்னு அர்த்தம் பண்ணிருக்கான். காரணம் என்னன்னாக்க தேவதையாவே மாற முடியாது. ஆனா அந்த தேவதை தனி, நாம தனிதான். அப்ப விஷ்ணு மாதிரி ஆயிட்டுன்னுட்டு விஷ்ணுவனுடைய சாதிருஷ்யம் சாமியம் ஒண்டிதான் அங்க இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால விஷ்ணு மாதிரி அப்படின்னு தான் அர்த்தம் அது.
அந்த மாதிரி பிரம்மவேத பிரம்மைவ பவதி அப்படின்னு சொன்னாக்க பிரம்மமாவே மாதிரிதான் அர்த்தம் இல்லை, பிரம்மம் மாதிரி ஆயிடுறான்னு அர்த்தம். ஏன் அத மாதிரி சொல்லணும் அப்படின்னா பிரம்ம சாயுஜ்யம் அப்படின்னு சாயுஜ்யம்னு சொல்றக்கு, சயுக் அப்படின்னாக்கா சேர்றதுன்னு அர்த்தம். சயோகம் அவனோட சேர்றது சாயுஜ்யம். நம்ம பின்னாடி வரப்போறது 4 விதமான இது சொல்ல போற, சாரூபியம் சாமீபியம் இதெல்லாம் சொல்லி சாயுஜ்யம் தான் மோட்சம் அப்படின்லாம் சாதிக்க போற சுவாமியே. சாயுஜ்யம்னாக்க சேர்ந்து இருக்கிறது அப்படின்னா அர்த்தம், சமமா இருக்கிறதுன்னு அர்த்தத்தை சொல்ல போறதே தவிர்த்து சுரூப்மே கிடையாது. அத மாதிரிதான் பிரம்மவிதா ஆப்னோதி பரம் அப்படின்னு சொல்றது. பிரம்மவித்து ஆப்னோதி பரம், அங்க 4 இருக்கிறதா சொல்ற உணர்வு பாஷ்யக்காரர். பிரம்மஸ்வரூபம், பிரம்மவித்து அப்படின்றதுனால உபாசக ஸ்வரூபம், அது மாதிரி உபாசனம், அதுக்கப்புறம் பிராப்தி பிராப்தியம் எல்லாம் சொல்றது இங்க. பரம் ஆப்னோதி எம்பெருமானை அடைகிறான், பரமாத்மாவை அடைகிறான் அப்படின்னு. இப்போ பரமாத்மாவை அப்படின்னு சொன்னதுனால அடையப்படுவது வேறு, அடைகிறவன் வேறு அப்படின்னு தெரிகிறதா இல்லையா? இன்னும் நிறைய இடத்துல வரப்போறது. சர்வத்திர பிரசித்தி தெரிகிறத்துல கர்ம கர்த்திரு வியபதேசாச்ச அப்படின்றது. ஏஷம் ஆத்மா அந்தரஹிருதயே, ஏஷ மே ஆத்மா, மே எனக்கு, ஏஷக ஆத்மா இந்த பரமாத்மா தான் ஆத்மா எனக்கு, அவன் அந்தரஹிருதயே எனக்கு ஹிருதயத்துக்குள்ள எழுந்துள்ளிருக்கான் அப்படின்னு அங்க சொல்றது. நிறைய வாக்கியங்கள் இவைகள்லாம் என்ன சொல்றதுன்னாக்க ஜீவ பரமாத்மாவுக்கு பேதத்தை சொல்றது. அது மாதிரி கர்ம கர்த்திரு விபதேசாச்சுன்னா கர்மானாக்க உபாசியன்னு அர்த்தம், பிராப்தியன்னு. கர்த்தருனாக்க உபாசகன், பிராப்தா அடைபவன் அப்படின்னு அர்த்தம். அடைபவன் வேறு, அடையப்படுவது வேறு அப்படின்னு சாண்டில் இருக்கு சொல்றது. இப்படி ஒவ்வொரு வித்தியும் இப்படி சொல்லும் பொழுது பிரம்ம வேத பிரம்ம பவதின்னு சொல்றதுனால பிரம்மமாவே மாறிடுறான் அப்படின்னு சொல்றது தவறானது. அந்த மாதிரி வாக்கியம் கிடையாது, அந்த அர்த்தம் கிடையாது. பிரம்ம சாதிருஷ்யம் அப்படின்னு அர்த்தம், பிரம்ம மாதிரி ஆயிடுறான், அவ்வளவுதான் அர்த்தம் அது. அதனால இங்க வேதத்தினால இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அக சாதிருஷ்யம் சொல்லப்பட்டது. அதை விட்டுட்டு சாதிருஷ்யம்னா சாமியம் அர்த்தம், பரமன் சாமியம். நீங்க சொல்ற மாதிரி ஐக்கியம் சொல்லப்படல, பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் ஐக்கியம் சொல்லப்படல. அதனால ஜீவன் வேறதான், பரமாத்மா வேறதான். ஏன்னா பின்னாடி தகர வித்தியர முடிய சொல்லச்சு ஏழ சம்பிரசாத அஸ்மா சரீரா சமுத்தாய பரஞ்சோதிருபசம்பத்திய ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே அப்படின்னு இருக்கு. இந்த சம்பிரசாதம் எம்பெருமானால் அனுகிரகிக்கப்பட்டவன் சம்பிரதான அஸ்மாத் சரீரா சமுத்தாய, இந்த ஹேயமான நீச்சமான உடம்பிலிருந்து வெளிக்கிளம்பி பரஞ்சோதிருபசம்பத்திய பரஞ்சோதிஸ்தான எம்பெருமானை அடைந்து ஸ்வேன ரூபேன அபினிஷ்பத்தியதே, தன்னுடைய ரூபத்தையே அடைந்தவனாகிறான் அப்படின்னு இருக்காங்க. அப்ப பரஞ்சோதிஷம் அப்படின்னு திவ்யாந்தமா இருக்கு, 2ஆம் வேற்றுமை. அதே ஏழ சம்பிரதாயமான்ட்டு இந்த ஜீவனை பிரதமாந்தம், அவனை பிராப்தாவாக சொல்றது. அதனால இந்த ஸ்ருதிகள்லாம் வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா பிராப்தா அடைபவன் வேறு, அடையப்படும் எம்பெருமான் வேறு, அவளுக்குள்ள பேதம் இருக்கு. பேதம் இருக்கிறதுனால நீங்க ஒரேடியா இத ஐக்கியம் ஐக்கியம் சொல்லப்படுறதுன்னு சொல்லக்கூடாது. அது வரவே வராது, ஐக்கியம் வரவே வராது. இங்க ஆத்மஸ்வரூபம் வேற, பரமாத்மஸ்வரூபம் வேற. அதனால நம்மளது சுத்தாத்மஸ்வரூபம், அவனோட திவ்யாத்மஸ்வரூபம், அவனுடைய அடுத்த ஸ்லோகம் சொல்ல போறோம். ஜீவன் அணுவா இருக்க போறான், ஆனால் பரமாத்மா விபுவா இருக்க போறான் அப்படின்னு சொல்ல போறோம். இப்படி சுரூப பேதம், சுபாவ பேதம், பிரவൃத்தி பேதம் எல்லாம் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஜீவனம் அவனும் ஒண்ணுன்னு சொல்றதும் தவறு, ஜீவன் அழிஞ்சு போயிடுவான்னு சொல்றதும் தப்பு. அதனால அனித்தியத்துவன்றது கிடையவே கிடையாது, நித்தியமாகத்தான் இருக்கான். அனித்தியமா இருந்தாக்கா
இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு 4 பட்சம் இங்க சொல்றீங்க, 4 பட்சத்திலையும் தோஷம் வந்துடும். 4 பட்சத்திலையும் தோஷம் வந்துடும். இப்படி 4 பட்சத்திலையும் தோஷம் வரக்கூடிய ஒரு பட்சத்தை எப்படி ஆசிரியக்க முடியும்? அதனால சாதுவாக்கணும், அல்லது பௌராணிக ஆளோ, அல்லது பௌத்தனோ, அல்லது அத்வைதிகளோ, இவ யாரு சொன்னாலும் சரி அதை ஏற்கக்கூடாது. இதுல சுவாரஸ்யம் என்ன தெரியுமோ, ஜெயினனோ, ஜெயினன் வேத பாஷ்யம் தான், அவனும் நிச்சயமா ஒத்துக்கிறான் ஆத்மாவை. ஆனால் ஆத்மா சரீரம் மாதிரி, சரீர அளவுதான் ஆத்மான்னு சொல்லிட்டு அவன் மாட்டிட்டான். சாங்கியன் ஆத்மா நித்தியம்னு ஒத்துக்கிறான், ஆனா விபுன்னு ஒத்துட்டான். அவன் விபுன்னு ஒத்துட்டான், அதனால அவன் மாட்டேன்னுட்டான். நையாயிகன் ஆத்மா விபுன்னு சொன்னான், ஆனா ஞானம் கிடையாதுன்னுட்டான், ஞான சுரூபம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். அதனால விபுன்னு சொன்னதுனாலையும் ஞானம் சுரூபம்னு சொன்னதுனாலையும் ஞானமே கிடையாதுன்னு சொன்னதுனாலையும் அவன் மாட்டிட்டான் அவன். அதனால அவனெல்லாம் கண்டிச்சுட்டோம். இப்போ இந்த பட்சம் ஜீவாத்மா நித்தியமா இருக்கிறத போய் அனித்தியமா சொல்றதுன்றது தவறு, அது எந்த விதத்திலையும் பொருந்தி இருக்காது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஸ்தைரியம் சேத் நாப்யுபேதம் பவபர்தி ந பவேத் ஐஹிகார்த்த பிரவೃತ್ತಿ தேஹான் தத்வேது தர்மியே பதி நிருபதிகா விஸ்வவృత్తిர் ந சித்யேத் ஆகல்பஸ்தாயி பக்ஷே கிருதம் அபலதயா முக்தி மார்கோபதேசைஹ ஆமோக்ஷஸ்தாயிதாயாம் ஸ்ருதிரணபிமுகி பூருஷார்த்தே சதுர்த்தே. பவபர்த்தி, பவ அப்படின்னா சம்சாரம் அர்த்தம். சம்சாரத்தை பரிக்கிறவன் ஜீவன், அவனிடத்துல ஸ்தைரியம், ஸ்திரத்துவம், நித்தியத்துவம், அபியுபேதம் நசேத் அங்கீகரிக்கவில்லையாகில், அதாவது ஜீவனிடத்துல இந்த நித்தியத்துவத்தை கணக்க நீங்க ஒத்துக்கலைன்னாக்கா ஐஹிகார்த்த பிரவೃತ್ತಿ, இந்த லோகத்துல இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளவோ பிரவர்த்திக்கிறோமோ இல்லையோ, பிரயத்தனப்படுறோம். ஐஹிகார்த்தம், ஐஹிக பலன்கள்லாம் வேணும். பசு வேணும், குழந்தை வேணும், கிரகிணி வேணும், எத்தனையோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஆசைப்படுறோம். இந்த மாதிரி பிரவೃತ್ತಿ வரவே வராது. ஏன்னாக்க நீங்க தான் க்ஷணிகத்துவம் தானே ஒத்துட்டு இருக்கீங்க, ஆத்மா ஞானிக சுரூபம். ஆனால் க்ஷணிகமா இருக்குது நீங்க ஒத்துட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கிற சமயத்துல இந்த மாதிரி எப்படி பிரவೃತ್ತಿ வரும்? நீங்க என்ன பண்ணினாலும் சரி, இந்த க்ஷணத்துல பண்ணா அடுத்த க்ஷணத்துல அழிய போறோம். அதனால ஐகார்த்த பிரவೃತ್ತಿயே வராதே, அதனால அது வராது. அதனால பௌத்தம் சொல்ற பட்சமானது சரி. என்ன சரி, சாதுவாக்கன்னு சொல்ற மாதிரி தேகான் தத்வேது, தேகம் இருக்கிற பரியந்தம் இந்த ஜீவன் இருப்பான் அப்படி சொல்லிட்டு போறோம். இந்த தேகம் எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் பிராணன், இந்திரியம் அவையெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி நாங்க சொல்லிட்டு போறோம். அப்படின்னு சொன்னாக்க தர்மியே பதி, தர்மியே தர்ம மார்க்கம், அந்த பதி வழி, தர்ம வழியில நிருபதிக்கா பிரயோஜனத்தை உத்தேசிக்காம விஸ்வ பிரவೃತ್ತಿ, லோகத்தோட பிரவೃತ್ತಿயே நான் சித்திக்கவே சித்திக்காது. பொதுவாக தேகமே ஆத்மா அல்லது இந்திரியமே ஆத்மா, பிராணனே ஆத்மான்னு சொல்லிட்டோம்னாக்கா அது நிலையில்லையோ இல்லையோ, எல்லாம் அழிஞ்சு போயிடுறது. எவ்வளவு நாள் பிராணன் இருக்கும்? ஒரு ஏற்கனவே பார்த்தோம், ஒரு கிருமிகள் எல்லாம் பொறுக்கிறது, ஒரு கொசு இருக்கு, ஒரு ஈ இருக்கு, இதெல்லாம் எத்தனை நாள் ஜீவிக்கும்? இதெல்லாம் எவ்வளவு நாள் ஜீவிக்கும்? இதுக்கு எவ்வளவு நாள் பிராணம் இருக்கும்? உடனே போயிடுறது. அந்த மாதிரி ஆத்மாவுக்கு நாமளும் ஆத்மாதான், அதுவும் ஆத்மாதான். ஆனா நம்ம உடம்பு தான் அல்லது உடம்புல இருக்கிற பிராணம் தான், இந்திரியம் தான் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் எவ்வளவு நாள் இருக்கும்? அப்படி இருக்கும் பொழுது தர்மமாக பிரவೃத்தின்னு எப்படி வரும்? யாருமே அதை பண்ண மாட்டாளே.
யாருமே பண்ண மாட்டா. என்னன்னாக்கா நம்மளே அழிஞ்சிட போறோம், என்னத்துக்கு அதை பண்றது அப்படின்னு தோணிடும். அதனால அது தேவையில்லை. ஆகவே முதல்ல சொன்னது ஐகிகார்த்த பிரவೃத்தியே வராதுன்னு, ரெண்டாவது தர்ம மார்க்க பிரவೃத்தியே வராதுன்னு சொன்னார். மூணாவது ஆகல்பஸ்தாயி பக்ஷே, கல்பம் அப்படின்னாக்க பிரளயம் அர்த்தம். ஆகல்பம் கல்பம் முடியும் வரை, அதாவது பிரளயம் வர்றச்ச பிரளய சமயத்துல ஸ்தாயி அது பரியந்தம் ஸ்தாயி நிலையா இருப்பான். பிரளயம் வந்துட்டுனாக்கா இவன் போயிடுவான், இந்த ஜீவன் அழிஞ்சிடுவான் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னாக்கா கிருதம் முக்தி மார்க்கோபதேசே அபனதையா கிருதம். அப்ப மோட்ச மார்க்கத்தையே உபதேசிக்க வேண்டாமே. ஏன்னாக்கா பிரளயத்தோட இவன் அழிஞ்சு போயிடுவான். பிரளயத்தோட அழிஞ்சு போயிடுவான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மோட்சன்றதே ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுறது. மோட்சன்றதே ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுறது. ஏன்னா பிரளயத்தோட இவன் அழிஞ்சு போயிட போறான். அழிஞ்சு போயிட்டான்னாக்கா இவனுங்க மோட்சம் எதுக்கு? அப்ப மோட்ச உபதேசம் சாஸ்திரமே வியர்த்தமா போயிடுமே. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சாஸ்திரம் வாசிக்கணும், ஆத்தியாத்மிக சாஸ்திரம்னு பேர் இது. இந்த சாஸ்திரத்துக்கு பிரவೃத்தி என்ன? நான் நன்னா இருக்க போறேன், நான் நிலைச்சு நிக்க போறேன், ஆனந்த அதிசயத்தெல்லாம் அனுபவிக்க போறேன் அப்படின்னு தானே நான் ஆசைப்படுறேன். அதுக்குதானே இந்த ஸ்ருதிகள்லாம் நமக்கு உபதேசிக்கிறது. அப்படி உபதேசிக்கும் பொழுது இந்த பிரளயம் இருக்கிற பரியந்தம் தான் நான் இருப்பேன், பிரளயம் வந்துட்டோம்னாக்கா நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னாக்க அதனால யாரு மோட்சத்துக்கோசரம் பிரவர்த்திப்பான்? அதே மாதிரி மோட்ச சாஸ்திரத்தினுடைய பிரயோஜனம் என்ன? அதனால முக்தி மார்க்கோபதேசி, இந்த மோட்சத்துக்கோசரம் உபாயங்கள் எல்லாம் சொல்றதே சாஸ்திரம், அது அபலத்தையா, அது வியர்த்தமா போயிடுறது. அதனால கிருதம் வேணவே வேணாம், மலம் பரியாசம், இது தேவையே இல்லை. இந்த மாதிரி நீங்க உபதேசிக்கவே வேண்டாம் சாஸ்திரம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு உபதேசிச்சிருக்கு சாஸ்திரம். இத மாதிரி நீங்க இப்படி பண்ணுங்கோ அப்படி பண்ணுங்கோ, அஷ்டாங்க அஷ்டாங்க யோகங்கள்லாம் உபதேசிச்சு, பக்தி மார்க்கத்தை உபதேசிச்சு, புலனடக்கங்களை சொல்லி 18 அத்தியாயத்துல எம்பெருமான் அற்புதமா உபதேசி எல்லாம் பண்ணினாக்க மோட்சமே வராது, மோட்சமே நீ இருக்க மாட்டே அப்படின்னு சொன்னாக்க யாருக்கு வரும் புத்தி? அதனால இது வியர்த்தமா போயிடுமே. அது வியர்த்தமா போயிடுறதுனால அது தேவையில்லை. சரி, அதுதான் வேண்டாம். மோட்சம் இதுக்குதானே நீ கேட்ட, நீ இப்ப மோட்சம் வராம போயிடுமேன்ட்டு. அதனால மோட்சம் வர்ற பரியந்தான் ஆத்மா இருக்குது, மோட்சம் பிரம்மமாவே மாறிடுறது அப்படின்னு சொல்லிடுறோம். அப்படின்னா அதுவும் விபரீதம் தான். ஆமோக்ஷஸ்தாயி தாயம், மோட்சம் கிடைக்கிற பரியந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க சதுர்த்தே புருஷார்த்தே, 4வது புருஷார்த்தம். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் சொல்றோம். இந்த மோட்சம் ஆகிற 4வது புருஷார்த்தம் இருக்குதே, அதுதான பரம புருஷார்த்தம். அந்த பரம புருஷார்த்தத்துல வேதமானது அனபிமுகி ஸ்ருதி, அனபிமுகி அபிமுகமா இருக்காது. அபிமுகின்னா உற்சாகமா சொல்றது நமக்கோசரம். சுவாமி தேசிகன் பாஷ்யக்காரர் மாதா பித்ரு சாஸ்திரேபியோபி வத்சலதரம் சாஸ்திரம் அப்படின்னு சாதிக்கிறார். மாதா பித்ரு சகஸ்திரேபியோபி, நமக்கு எத்தனையோ ஜென்மாக்கள்ல எத்தனையோ தாயார்கள், எத்தனையோ தகப்படார்கள், அவன் எல்லாருமே என்ன பண்ணான்னாக்கா நமக்கு அனுகூலம் தான் பண்ணிட்டு இருந்தான், பிரதிகூலம் நமக்கு எதுவுமே பண்ணலாத. எல்லாம் அனுகூலத்தை தவிர்த்து வேற ஒண்ணுமே அவ பண்ணல. அதனால அவ்வளவு வாத்சல்யத்தோட இருந்தா அவளை காட்டிலும் வசந்தது சாஸ்திரம். நமக்கு நல்லது பண்ணணும் அப்படின்றதுக்கோசரமே இவ்வளவு கஷ்டப்பட்டு உபதேசிக்கிறது. இப்படி மோட்ச சாஸ்திரமானது சாஸ்திரத்தினால உபதேசிக்கப்படும் பொழுது மோட்ச பரியந்தம் தான் ஜீவன் இருப்பான். மோட்சம் வந்துருத்தோம்னாக்கா அவன் போயிடுவான்னு சொன்னாக்கா அப்ப எதுக்கு இந்த சாஸ்திரம் பிரவர்த்திக்கும்? அது அனபிமுகி. அந்த சாஸ்திரமானது உபதேசிக்காது. வேண்டவே வேண்டாம், இவனே அழிஞ்சிட போறான், இவனுக்கு நாம எதுக்கு உபதேசிக்கணும்? அதனால வேண்டவே வேண்டாம். அதாவது உபதேசிச்சு என்ன பிரயோஜனம்?
போன வரியில சொன்ன பாருங்க, அதாவது பிரளய பரியந்தம் இருக்குது அப்படின்னா மோட்ச சாஸ்திரம் வேண்டாம். இப்ப மோட்ச பரியந்தம் இருப்பான் அப்புறம் போயிடுவாங்க, இவனும் கஷ்டப்பட்டு உபாசனம் பண்ணி எல்லாமே அடையும் பொழுது இவனே போயிடுவான் அப்படின்னு சொன்னா என்ன பிரயோஜனம்? அதனால மோட்ச சாஸ்திரமே தேவையில்லைன்னு ஆயிடும். அதனால இந்த சாஸ்திரங்களே வியர்த்தமா போயிடும். வேதங்கள்லாம் நமக்கோசரம் பெருமாளால இது பண்ணப்பட்டது, ஸ்மரிச்சு உபதேசிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட நித்தியமான வேதம், அந்த நித்தியமான வேதம் நமக்கு விருதம் சொல்லுமா? நமக்கு பார்த்து பார்த்து அனுகூலம் சொல்றது அது. ஆகையினால அதுக்கு விரோதமே வராது, விரோதம் வராத மாதிரி சொல்லக்கூடாது. அதனால நீங்க ஆத்மாவை நித்தியமாக ஒத்துக்கணும் தான் ஆகணும். நித்தியமா நீங்க ஒத்துக்கலைன்னாக்க இந்த மாதிரி இத்தனை விரோதங்கள் வரும். அதனால அது தவறான பட்சம். ஆத்மா நித்தியமே. அதனால அனித்தியத்துவத்தை கண்டனம் தான் இங்கேயும் பண்றோம். அதை பாருங்க இப்போ ஸ்லோகத்தை. ஸ்தைரியம் சேத் நாபியுபேதம் பவபிருதி நபவேத் ஐஹிகார்த்த பிரவருத்தி தேகாந்தத்வேது தர்மியே பதி நிருபதிகா விஸ்வவர்த்திர்ன சித்யேத் ஆகல்பஸ்தாயி பக்ஷே கிருதம் அபலதயா முக்திமார்கோபதேசை ஆமோக்ஷஸ்தாயிதாயாம் ஸ்ருதிரனபிமுகி பூருஷார்த்தே சதுஷ்டே கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः. பிரிய